மெட்ராஸ் சட்டமா சம்பாதிச்சு வீடு வந்து சேரமா நானு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது சென்னை 360 வித் விஜே மேடி. ஸோ இந்த சேனலில் தான் நம்ம வந்து வரிசையாக அப்படியே வந்து ஆங்கரிங் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சேனலில் வந்து யூடியூப் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ பெருசாக வந்து ஒரு செட்டு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆசை தான், பட் செட்டு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா வந்து சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியல் எஸ்டேட்காரங்களாம் ஏமாத்துற மாதிரி இல்லாமல் உண்மையிலே சென்னையில் உள்ள ஜெமினி பிரிட்ஜ் கிட்ட தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் சோப் ஃபுட்பால். ஓகே, இந்த சோப் ஃபுட்பாலோட ஸ்பெஷாலிட்டி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வரலாம், கார்ப்பரேட் பீப்புள்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களும் வரலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாட்டை பிரித்து உங்களுக்குன்னே தனியாக ஒரு ப்ரைவேட் ப்ளே ஏரியாவே இவங்க வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க வித் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் குட் ஃபெசிலிட்டிஸ். இதெல்லாம் தாண்டி மெயினாக சேஃப்டி மெஷர்ஸை மைண்டில் வச்சு அதுக்கு ப்ராப்பர் சேஃப்டி கிட்ஸை ப்ரொவைட் பண்ணி கைட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹாப்பி அண்ட் ஃபன் ஃபில்டு மூமெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம சென்னை 360 சேனலோட கேம் ஷோ கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஜம்பிங் சப்பாக் ஜம்பக் ஜம்பக். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாரம்பரியமான விளையாட்டு அந்த சோப் ஃபுட்பால் தான். எந்த டீம் அதிகமாக வந்து கோல்ஸ் போடுறாங்களோ அந்த டீம் தான் ஃபஸ்ட் ரவுண்டோட வின்னர்ஸ். நம்ம செகண்ட் ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சோப்பில் ஓடு கூடையில் போடு. ஏன்னா இது சோப்பில் ஓடு கூடையில் போடுனா ஒன்றுமே இல்லை, ஒரு பால் இருக்கும், அந்த பால் இப்படி கையில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த டீம் அதிகமான பால் எடுத்து அந்த பாஸ்கெட்குள்ளே போடுறாங்களோ அந்த டீம் தான் வின்னர்ஸ். முக்கியமான குறிப்பு, பால் பாஸ் ஆகிட்டே இருக்கணும் டீம் மெம்பர்ஸ்குள்ளே. தேர்ட் ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்டபத்திரம். இந்த மண்டபத்திரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீமை வந்து பிரிச்சுருவோம். ஸோ ரெண்டு பேர் ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருந்துப்பாங்க. அந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பலூன்ஸை நம்ம கொடுப்போம். அந்த பலூன்ஸை அதிகமாக ஏர் ஊதி நாட் பண்ணிட்டு இந்த கேப்பில் வச்சு ஒரு வாட்டர் பலூன் இருக்கும். ஸோ ஜம்ப் பண்ணி போய் அந்த ரெண்டு பலூனையும் ஆப்போசிட் பர்சன் கிட்ட உடைக்கணும். அந்த ஆப்போசிட் பர்சன் மறுபடியும் இங்கே வந்து அதே மாதிரி பலூன் ஊதி வாட்டர் பலூன் எடுத்து ஜம்ப் பண்ணி போய் ஆப்போசிட்டில் உடைக்கணும். ஸோ எந்த டீம் அதிகமான பலூன்ஸ் உடைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ரவுண்டோட வின்னர். ஸோ இந்த 3 ரவுண்ட்லையும் யார் மொத்தமாக வின் ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த கேம் ஷோவோட வின்னர்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜம்பிங் ஜப்பாக்கு ஜம்பக்கு ஜம்பக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி வச்சு தனி யூனிக்னஸ் வச்சு கிட்டத்தட்ட மும்பையே நம்ம ஊர் பக்கம் எல்லோரும் அப்படி திரும்பி பார்க்க வச்சிட்டாங்க. அப்புறம் இவங்க காஸ்டியூம் பற்றி சொல்லணும்னா வெறும் ஒரு சாதாரண லுங்கி எடுத்து அதை ஸ்டைலாக கெத்தாக மடித்து வீடியோ எடுத்து அதில் பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ இவ்வளோ தூரம் சொல்லும் போதே நான் யாரை சொல்கிற பற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம கூட இருக்கிறது நம்ம டிக்டாக் ஃபேம் லுங்கி பாய்ஸ் டீம். ஸோ வெல்கம் பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ் பிரியம் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம். ஹரி ப்ரோ வெல்கம். சுரேந்தர் ப்ரோ வெல்கம். கோபி ப்ரோ வெல்கம். நீங்கள் வந்து டிக்டாக்ல வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து தொட போகிறீங்க, ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட்டாகவும் இருக்கீங்க. அந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க பிரதர்? நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் பிரதர். அது என்ன ப்ரோ என்கிட்ட இருந்தே அது அப்படிதான். நீங்கள் தான் பார்க்குறதுக்கு நல்லா வில்லத்தனமாக அது வந்து ஹீரோஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படியே வந்து உங்கள் கூட தான் நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு. இல்லை, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இந்த வளர்ச்சிகள்லாம் காரணம்னா வந்து கடுமையான உழைப்பு, பகலாக தூங்காமல் நாங்கள் பண்ணுற ஒரு சிந்தனைகள். எப்போவுமே சிந்தனைகள் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாகவே சொல்லலாம். ஓகே, இதுக்கு மேலே அடிச்சு விட்டா கண்டுபிடிச்சி. தேங்க்யூ. ராஜ் ப்ரோ உங்களுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படியே கியூ கட்டி நிற்கிறாங்களாம் உங்களை தான் வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. நான் தான் வந்து நமக்கு வந்து 2020 வரைக்கும் ஐயோ 19 இல்லை 22 வரைக்கும் 22 அது வரைக்கும் இருக்கு. நான் ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எப்படி அந்த கேள்விலாம் கண்டிப்பாக எல்லா ப்ரொடியூசர்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே பிரதர். அப்புறம் வந்து ஹரி ப்ரோ உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கேர்ள் ஃபாலோவர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்களாம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு நல்ல கேள்வி நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சரியான ஒரு பதில் கொடுப்பாரு நான் நம்பி அவர்கிட்ட கொடுக்குறேன். இல்லை, எப்போவுமே ஒருத்தவங்க முன்னேறினா வதந்திகள் பரவத்தான் செய்யும். நம்ம வதந்தி சரி அதை என்ன சொல்லணும்னா, உயர்ற வரைக்கும் ஊமையாக இருக்கணும், உயர்ந்த பின் சிவடராக இருக்கணும். அப்படியே விட்டுறாங்க. நன்றி. ஓகே பிரதர் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டிக்டாக்கை தாண்டி இப்போ வந்து யூடியூப்பில் வந்து லுங்கி பாய்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க. அந்த பேஜை பற்றி உங்களுக்கு எப்படி ப்ரோ போகுது? அதை பற்றி ஒரு 4 வார்த்தைகள். அது வந்துட்டு டெக்னிக்கலாக எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. இப்போ அடுத்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இனி அடுத்தடுத்து இன்னும் 2 ரோகத்தால் விழுந்தோம்.
துரோகத்தை முதல்ல குத்திட்டு ஓடியான்ட்டான் நிறைய பேர். அது வந்து அஜித் படம் நிறையா பார்ப்பாப்புல, தலை படம் நிறையா பார்க்குறனால ஸோ அந்த மாதிரியே பேசி பழகிட்டாப்புல. கொஞ்சம் பட டைலாக்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கோச்சுக்கிற வேணாம். ஓகே பிரதர், ஓகே பிரதர். ஸோ நம்ம கேமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லுங்கி பாய்ஸ் டீம் கூடயே சேர்ந்து இவங்களோட ஃபாலோவர்ஸே ஒரு 3 பேர் வந்து விளையாட போகிறாங்க. அதுதான் நம்ம கேமோட பயங்கரமான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த 3 பேர் நம்ம இன்ட்ரோ பண்ணிடலாமா? அப்படியே வாங்க பிரதர், எல்லாரும் வாங்க 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 வாங்க. பிரதர் உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் தான் பார்க்க நல்லா அம்சமாக இருக்கீங்க. அப்படிங்க வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். முகேஷ். முகேஷ் பிரதர். அப்படியே ஓரமாக போய் நீங்கள் வாங்க பிரதர், ஓரமாக நிற்கிறீங்க, இப்படி வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் பிரதர். சாய்ராம். சாய்ராம். உங்கள் பேர் பிரதர்? விக்னேஷ். ஸோ வந்து இப்போ வந்து 4 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு டீமில் 4 பேர், இன்னொரு டீமில் 4 பேர் வேணும். 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஆள் பற்றாக்குறை காரணமாக நம்ம சென்னை 360லேருந்தே அவங்கள வந்து இன்வைட் பண்ணிடலாமா? வாங்க பிரதர், அப்படியே அப்படியே வாங்க பிரதர். உங்கள் பேர் பிரதர்? யுவைஸ்கான். வேஸ்டா. ஸோ நம்ம அப்படியே எல்லாருமே வந்து கேம் ஷோக்குள்ளே போயிடலாமா? அந்த டான்ஸ் போட்டு அப்படியே போயிடலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். ஜம்பிங் ஜப்பாக்கு ஜம்பக்கு ஜம்பக்கு ஜம்பிங் ஜப்பாக்கு ஜம்பக்கு ஜம்பக்கு கிளி கிளியே. போங்க பிரதர், அப்படியே வாங்க பிரதர். दिल जंपिंग जपांग जंपक जंपक जंपिंग जपांग जंपक जंपक गिली गिली ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோபி ஃபுட்பால். இந்த டீம் கேப்டன் ராஜ்பிரியன் ப்ரோ அப்படியே இன்வைட் பண்ணுறோம், வாங்க உள்ள. இந்த டீம் கேப்டன் சுரேந்தர் ப்ரோ அப்படியே வாங்க. 2 பேர் அப்படியே கை கொடுத்துக்கோங்க, ஐக்கியமாயிக்கோங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போய்க்கலாமா? அப்படியே நான் பாலை தூக்கி போடுறேன், ரெடியாக இருந்துக்கோங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். दिल जंपिंग जपांग जंपक जंपक जंपिंग जपांग जंपक जंपक गिली गिली ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேந்தர் டீம் ப்ரோ தான் வின்னு. ஸோ பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, பூதேவி வருதே. ஓகே, நம்ம செகண்ட் ரவுண்டுக்குள்ள அப்படியே ஜாலியாக போயிடலாம். செகண்ட் ரவுண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சோப்பில் ஓடு கூடையில் போடு. அந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து இப்படி பாலை ஹோல்டு பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடணும். பாலை இப்படியே ஹோல்டு மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பாஸ் பண்ணி அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே யார் போடுறாலோ அந்த டீம் தான் வின். ஓகேவா? உங்களுக்கு வந்து டைம் 10 நிமிஷம் கொடுப்போம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ பேஸ்கெட்டுக்குள்ளே பால் போடுறீங்களோ அவங்க தான் வின்னர். போயிடலாமா ப்ரோ? டீம் கேப்டன்ஸ் கை கொடுத்துக்கோங்க, அப்படியே கை கொடுத்துக்கோங்க ப்ரோ. நோ ஃபைட்ஸ், நோ அஃபென்ஸ். 3, 2, 1. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ஏன் திருப்ப வேண்டாங்கிறீங்க? திருப்பிட்டு கேள்வி வேற. दिल जंपिंग जपांग जंपक जंपक जंपिंग जपांग जंपक जंपक गिली गिली ஸோ இந்த சோப்பில் ஓடு கூடையில் போடு ரவுண்டில் வந்து மேட்ச் வந்து பயங்கரமான ஒரு ட்ராவில் போயிடுச்சு. ஃபைனல் ரவுண்டில் தான் தெரியும் யார் வந்து இந்த கேம் ஷோவோட வின்னர்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக் வந்து நீங்கள் மாசாக சொல்லுவீங்களா ப்ரோ? அந்த டைலாக் சொல்லுங்கள் ப்ரோ. எத்தனை தடவை நீ ஜெயிச்சாலும் அந்த வெற்றி உனக்குலடா, எத்தனை தடவை தோத்தாலும் மீசையை முறுக்கிட்டு தோப்பண்டா. மீசையை முறுக்கு. சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம லுங்கி நீங்களுமா பேச போகிறீங்க? ஓகே பிரதர், பேசிடுங்க அப்படி. வருஷம் ஃபுல்லாக நீ மீசை முறுக்கிட்டு தாண்டா இருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம லுங்கி பாய்ஸ் டீமை வச்சு மட்டும் விளாட்லாம். மற்ற 4 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்படியே நீங்கள் அப்படியே கொஞ்சம் வெளில போங்க, ஜாலியாக ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துருங்க. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். சண்டைக்கு வரலையா தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். ஸோ நம்ம ரவுண்ட் 3 நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்டபத்திரம். இந்த ரவுண்டோட ரூல்ஸை வந்து நான் சொல்லிடணும். இங்கே ஒரு பர்சன் இருப்பார். இவர் வந்து ஒரு பலூன் வந்து ஊதி அவரோட கேப்பில் வச்சுருவார். அப்புறம் கையில் ஒரு வாட்டர் பலூன் அடித்து ஜம்ப் பண்ணி போய் அவரோட ஆப்போசிட் பர்சன் கிட்ட போய் அந்த 2 பலூனையும் உடச்சிட்டு வருவார். யார் மண்டையில் பட்டு உடையுதோ அவரே இங்கே மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து பலூனை ஊதி வாட்டர் பலூன் எடுத்து மறுபடியும் உடைக்கணும். இந்த மாதிரி எந்த டீம் வந்து அதிக பலூன்ஸ் உடைக்குதோ அந்த டீம் தான் வந்து இந்த ரவுண்டோட வின்னர். 3, 2, 1 ஸ்டார்ட் பிரதர். அப்படியே
நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு ஸோ இந்த ரவுண்டோட வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்பிரியன் பிரதர் டீம் தான். ஸோ வந்து இவங்க வந்து ரவுண்டோட வின்னர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த கேம் ஷோவோட வின்னர்ஸும் கூட தான் பிரதர். அதனால் வந்து இந்த கேம் ஷோவை பற்றி ஒரு 4 வார்த்தைகள் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் அந்த டீம் வந்து ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக ஆடினாங்க. சரி. என்ன தான் தோல்வி நம்மளை துரத்தி வந்தாலும் நம்ம எவ்வளோ வேகமாக வரமோ வெற்றியை நோக்கி போகலாங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படி இந்த மாதிரி ஏதாவது பேசணும்ப்பா. ஓகே, அதனால் சூப்பர். ஆமாம், இனிமேல் ஜெயிச்சிட்டோம்னு நீங்கள் ஆடாதீங்க ப்ளீஸ். தலைக்கணத்தை தலையில் வைக்காதீங்க. ஓகே பிரதர், அவர் இவ்வளோ பேசிட்டாரு, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? என்ன ப்ரோ எனக்கு புரியலை. அதாவது ரியல் கேமில் நாங்கள் தான் ஜெயித்தோம். இந்த பலூனை கப்பக்கில் வச்சுக்கிட்டு விளாண்டதுக்கெலாம் இவ்வளோ சீன் வேணான்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு செலிப்ரிட்டிங்கிறனால அங்கே சப்போர்ட் பண்ணி கேம் அவங்க தான் வின் பண்ணி சொல்கிறீங்க. இப்படி நீங்கள் பார்சியாலிட்டி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே. இல்லை, அது பின்னாடி ஒரு சக்தி இருந்து உங்களை ஆட்டி வைக்கிறதுன்னு தெரியுது. அதை கூப்பிட்டு கடைசியாக செஞ்சுருவோம். சரி, ஓகே. ஓகே பிரதர், நீங்கள் வாழ்க்கையில் யார் முதல்ல போகிறாங்கிறது முக்கியம் இல்லை, கடைசி யார் முன்னாடி வராங்கிறது. டிக்டாக் பண்ணி அப்படியே சரி, ஓகே பிரதர், நீங்கள் வாங்க அப்படியே. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த கேம் பற்றி? என்ன சொல்ல, நல்லா 100க்கு 100 விழுந்தேன். இங்கே வந்து விழுந்திருக்கோம், அவ்வளோதான். விழுந்திருக்கீங்க, ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? வெள்ளை சட்டை போட்டு கூப்பிட்டு வந்தாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ அல்டிமேட். இங்கே ஆசைப்பட்டு வந்திருப்பீங்க. ஓகே பிரதர், ஓகே பிரதர். நீங்கள் யாரையா கூப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா பிரதர்? ஏதாச்சும் கூப்பிட்டுலாமே. அப்படின்னா கூப்பிட்டுலாம். ராஜவட்டி பிரபு இங்கே வாப்பா. பெரிய கார் கொடுத்துலாமா? ஆடா சார், கேமராக்குள்ள வந்து விழுகலை. அண்ணன் என்னன்னு தெரியல, ரொம்ப எப்போ பார்த்தாலும் காமமாகவே இருக்கிறாப்புல. ஓகே பிரதர், நீங்கள் வாங்க பிரதர். ஓகே பிரதர், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படியே? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், வந்து கேம் ஷோவை ஆரம்பித்து கொடுத்ததுக்கு. என்னதான் நான் இப்போ சென்னை 360 யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருந்தாலும், இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் 5 பேராக தான் ஒரு டீமாக தான் வந்துட்டு, 5 இல்லை 6 பேராக, இன்னொரு கார்த்தி அண்ணன் ஒருத்தர் இருக்கார், 6 பேராக சேர்ந்து தான் லுங்கி பாய்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருந்தோம். தட்டணும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் வந்து நீங்கள் சென்னை 360 யூடியூப் சேனலுக்கும் மறக்காமல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அண்டு ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு அகெயின். வேறு எதுனா இல்லை இப்போ யார் அப்புறமா பேமெண்ட்டு? அதான் கண்டிப்பாக ராஜவட்டி பற்றி சொல்லணும்னா, இப்போ யூடியூப் சேனல் ஒன்று தனியாக பண்ணுறான். இந்த வயசில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேரை வச்சு டீமாக இது பண்ணி பண்ணுறான். சும்மா இல்லை பேசும்போது இல்லைங்க, அந்த மாதிரி பேசணுங்க. அதாவது இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா யூடியூப் சேனலில் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொறுப்பெடுத்து பண்ணுறது நல்ல விஷயம். சப்போர்ட் பண்ணுங்கள். சென்னை 360 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ ஓகே பிரதர், ஆடியன்ஸ் வந்து இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு விஷயங்கள் நீ நான் அதை சொல்ல மறந்துட்டேன். எப்படி வந்துட்டு இந்த ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நாங்கள் இதுக்கு அடுத்து நிறையா வந்துட்டு எபிசோட்ஸ் பண்ண போகிறோம். எல்லா எபிசோட்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டா ஃபேம் இல்லை டிக்டாக் ஃபேம் இல்லைனா யூடியூபர்ஸ், டாப் யூடியூபர்ஸ் அவங்க டீம் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பண்ண போகிறோம். எல்லா கேம் ஷோலையுமே 4 இன்ஸ்டா ஃபேம்ஸ் அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. 4 வந்துட்டு ஆடியன்ஸ் ஆன நீங்கள் வந்து இவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து என்னென்னா வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. டேரெக்டாக வந்துட்டு சென்னை 360 யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டோரி போட்டுருங்க. மறக்காமல் சென்னை 360 இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டேக் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து நீங்கள் டேக் பண்ணுறதை பார்த்து நாங்கள் உங்களில் 4 மெம்பர்ஸ் வந்து பிக் பண்ணி ஒவ்வொரு எபிசோடுக்கும் நாங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டா ஃபேம்ஸ், டிக்டாக் ஃபேம்ஸ் இல்லை யூடியூபர்ஸ் கூட சேர்ந்து விளையாட வைப்போம். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள். 4 பேர் வாங்க வலிக்கி விழுங்க. வாங்க வலிக்கி விழுங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்களுமா? கண்டிப்பாக நான் சொல்லி ஆனதா டேய் என்கிட்ட கொடுக்கவே இல்லைடா, ரொம்ப சீக்கிரப்படுத்துறீங்கடா. என்ன சொல்ல போனால் நல்லா ஃபேமாக இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து செய்யணும்னு ஏதோ ஐடியாவில் இருக்கான். ஸோ கொஞ்சம் பார்த்து இவன் வாங்க வலிக்கி விழுங்கன்னு இப்போ செஞ்சு விட்டாப்புல. இடுப்பெல்லாம் வலிக்குது உண்மையை சொல்ல போனால். அதான் வயசாயிடுச்சுல, அதான் நான் சொன்னேன் அண்ணனுக்கு வயசு. ஆமாம், இவ்வளோ வயசான காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்கீங்க. 35 வயசு உங்களுக்கு தான் இருந்தாலும் உங்களுக்கு தான் சொல்கிறார் அவர். ஓகே செய்யுங்கடா, எல்லா இதுலேயும் என்னையதான் செய்யுங்கடா. எங்களுக்கே ஷாக். என்ன ப்ரோ அவர் இவ்வளோ பேசுகிறாரு ப்ரோ? கார்த்திக் சுப்ராஜ் சரி ஓகே ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ, இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தூரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க. எந்த சேனல் போனாலும் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, அதே தான் நம்ம சேனல்லையும் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் சென்னை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே அதே மாதிரி மறக்காமல் லுங்கி பாய்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சொல்லுங்கள். ஆமாம், கூடிய சீக்கிரம் வீடியோஸ் வருதுன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ கரெக்டு தானே? ஆமாம், சூப்பர் பிரதர். தேங்க்யூ பிரதர் ஃபார் கம்மிங். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பயங்கரமாக இந்த கேம் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வரிசையாக வந்து கேம் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை 360 பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லிட்டு சைனிங் ஆஃப் பண்ணுவோன்னா இப்படி தானே பண்ணுவோம். ஜம்பிங் ஜப்பாக்கு ஜம்பிங் ஜப்பாக்கு கிளியே வித் விஜே மேடி. படிச்சா போதும்னு நினைக்காதப்பா, இங்கே படிச்சு புட்டு பட்டம் விட்டா பறக்காதப்பா. எதுக்கு பட்டம் விட்டா அறுப்பேனப்பா, வந்த எவனோடு மல்லு கட்டி ஜெயிப்பேனப்பா. காலம் நம்ம கையில இருக்குது, கவலைகள் ஏதும் கிடையாது. ஏழை எங்க வாழ்க்கைய யாரும் ஏலம் போட முடியாது. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். மொத்தமாக வந்தா அதை சுத்தமாக முடிப்பேன், வெறும் சத்தம் போட வேண்டாம், அட ஒத்தைக்கு பாட்ட. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன்.